முகுந்தனை இளைஞரணி தலைவராக்கியதை ஏற்க முடியாது என்று அன்புமணி கூறியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பேச்சுவார்த்தையில் பாமக தலைவர் அன்புமணியும் பாமக நிறுவனர் ராமதாசும் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சூழலில் தனது முடிவில் திட்டவட்டமாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம். தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. தன்னுடைய முடிவில் பாமக தலைவர் அன்புமணி திட்டவட்டமாக இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெறுகிறது. விவரங்கள் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியின் 2024 விடை கொடுப்போம், 2025 வரவேற்போம் என பாமக சார்பில் பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி அருகே இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாமக இளைஞரணி சங்க தலைவராக தனது பேரன் முகுந்தனை நியமித்த பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், இதற்கு கடும் எதிர்ப்பை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருந்தார். இது ஏனென்றால் இது 6 மாதத்திற்கு முன்புதான் அவர் கட்சிக்கு வருகை தந்திருக்கிறார். அவருக்கு என்ன கட்சி சம்பந்தமான விஷயங்கள் தெரியும், அவருக்கு இந்த பதவி கொடுக்கக்கூடாது. அதே போல மூத்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு இந்த பதவி வழங்க வேண்டும் என அவர் அன்புமணி ராமதாஸ் அந்த மேடையிலேயே விமர்சனம் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்போது நான் ஆரம்பித்த கட்சி, நான் சொல்வதுதான் அனைவரும் கேட்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கடும் கோபத்துடன் அந்த வார்த்தையை சொன்னதை தொடர்ந்து அந்த கூட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் பிறகு 2 நபர்களுமே தனித்தனியாக அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறினர். அதனைத் தொடர்ந்து ஜி.கே. மணி தலைமையிலான இந்த ஆலோசனை குழு ஆனது அமைக்கப்பட்டு இரு தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது ஜி.கே. மணி தலைமையிலான குழுவினர் ராமதாசிடம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அன்புமணி ராமதாஸ் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த முகுந்தனுக்கு கட்சியில் 6 மாதத்துக்கு முன்பு சேர்க்கப்பட்ட முகுந்தன் அவருக்கு உடனடியாக பதவி, அதுவும் தன்னுடைய பதவிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் பதவி கொடுப்பதில் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் கட்சியில் சேர்ந்து இன்னும் 6 மாத காலம் தான் இருக்க வேண்டும். இது மூத்த நிர்வாகிகள், கட்சியின் தொண்டர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பதவி கொடுங்கள் என்றும் கடும் விமர்சனம் செய்திருந்தார். அதே போல இது ஒரு குடும்ப கட்சியாக மாறவிடக்கூடாது என்பதில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெளிவாக இருப்பதாக கட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் கட்சி தொண்டர்கள் இது கடுமையாக எதிர்ப்பும் எழுந்த நிலையில் இது தற்போது தொடர்ந்து வருகிறது. தற்போது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்ற நிலையில ஏற்கனவே முகுந்தன் தன்னுடைய கட்சி பொறுப்பு எனக்கு வேண்டாம் என்றும் ராமதாசிடம் கூறியதாக தெரிகிறது. இந்த நிலையில் தற்போது ஜி.கே. மணியினை உடனுடன் அந்த தலைமையிலான குழுவினர் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவரு திட்டவட்டமாக அன்புமணி ராமதாஸ் தனக்கு முகுந்தன் இளைஞரணி தலைவர் பதவிக்கு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றும் அவர் திட்டவட்டமாக இருப்பதாக அந்த தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் அவர் கட்சியில் எந்த ஒரு அனுபவம் இல்லாத ஒருவர், ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, அது மட்டும் இல்லாமல் அவர் விழுப்புரம் மாவட்ட சார்ந்த செயலாளர்களை கையில் வைத்துக் கொண்டு அவர் பேனர்களில் தன்னுடைய புகைப்படத்தை வைப்பதோ தன்னை முன்னிறுத்திக் கொள்வதில் அவர் ஆர்வமாக இருந்ததாகவும், அதே போல டாக்டர் ராமதாஸ் வார வாரம் வியாழக்கிழமை அன்று செய்தியாளர் சந்திப்பு நிகழ்வு நடைபெறும். அந்த நிகழ்வில் அவர் அதிக அளவில் அவர் அவருடைய தாக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனுடைய விஷயத்தில் தான் அன்புமணி ராமதாஸுக்கு தொண்டர்கள் எதிர்ப்பாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதனை தொடர்ந்துதான் இதனுடைய தாக்கமானது தற்போது பொதுக்குழு கூட்டத்தில் எழுந்திருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சிதான் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் சூழ்நிலையில் நம்ம செய்தியாளர்கள் எல்லாம் வீடியோ எடுக்கும் போது அன்புமணி ராமதாஸ் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். 5 லட்சம் பேர் நம்ம போட்டிக்கு ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நான் நடத்தியுள்ளேன். அதனை ஊடகங்கள் சரியாக ஒளிபரப்பவில்லை என்றும், ஒரு கேமரா கூட நம்மளுடைய கூட்டத்திற்கு வரவில்லை என்றும், இது போன்ற செய்திகள் மட்டும் பாமகவுடைய செய்திகள் அதிக அளவில் செய்தியாக ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. இதே போல் அனைத்து செய்திகளிலும் ஊடகங்கள் ஒளிபரப்பினால் நல்லாக இருக்கும் என்றும்,
தமிழ்நாட்டுடைய ஊடகம் தற்போது இது போன்ற சூழ்நிலை தான் இருக்கும் என்று அவருடைய விரக்தியாக அந்த காட்டமாக செய்தி வந்து பேச்சு விரக்தியானது தெரிவித்திருக்கிறது. இந்த கூட்டத்தை முடித்துவிட்டு தற்போது செய்தியாளர் சந்திப்பதாக அவர் வந்து அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். அதன் வந்த பிறகுதான் அவர் என்ன அறிவிப்பை வெளியிடப் போகிறார், அந்த நிபந்தனுடைய பதவி வந்து ஏற்கப்படுமா அல்லது அவர் வந்து வேறு யாரும் வந்து கை காட்டி அவருடைய பெயரை வந்து சொல்வாரா என்பது போக அந்த செய்தியாளர் சந்திப்பில் தான் தெரிய வரும்.